குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சமுதாய நாவலில் பதிவு 10 பார்க்க போகிறோம். முதல் நாடகத்தை நீந்தான் கைதவசனம் பாட்டு உள்பட தயாரித்து கொடுக்கணும். சரி, நானா இதென்னப்பா வம்பா இருக்குது? எத்தனையோ புகழ்பெற்ற நாடக ஆசிரியர்கள்லாம் மெட்ராஸில் இருக்காங்க. என்ன யாருன்னே இங்கே யாருக்கும் தெரியாது. என் பேரை போட்டால் எந்த விளம்பரமும் ஆகாது. நான் எழுதணும்னா சொல்கிறேன் என்று கோபாலின் மனநிலையை அறிய முயன்றவனாக கேள்வி கேட்டான் முத்துக்குமரன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை எழுதினாலும் பேர் வராப்புல செய்யறது என் பொறுப்பு என்றான் கோபால். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்று சந்தேகத்தோடு பதிலுக்கு வினவினான் முத்துக்குமரன். அத்தியாயம் 3. நீ சும்மா எழுது வாத்தியாரே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நடிகர் திலகம் கோபால் நடிக்கும் நவரச நாடகம்னு ஒரு வரி விளம்பரப்படுத்தினா போதும், தானாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். சினிமாவிலே கிடைக்கிற புகழை நாடகத்துக்கு பயன்படுத்தணும். அதுதான் இப்போ டெக்னிக்கு. அதாவது எழுதுகிறவன் எந்த பயலாக இருந்தாலும் உன் பேரில் நாடகம் தடபுடலாகிவிடும்னு சொல்றியா? பின் என்ன சும்மாவா? அப்படியான நான் எழுத முடியாது. முத்துக்குமரனின் குரலில் கடுமை நிறைந்திருந்தது. சிரிப்பு முகத்திலிருந்து மறைந்து விட்டது. ஏன், என்ன? உன்னுடைய லேபிளில் மட்டமான சரக்கையும் அமோகமாக விற்க முடியும் என்கிறாய் நீ. நானும் நல்ல சரக்கை மட்டமான லேபிளில் விற்க விரும்பவில்லை. இதை கேட்டவுடன் கோபாலுக்கு முகத்தில் அரைந்தது போல் ஆகிவிட்டது. வேறொருத்தன் இப்படி சொல்லியிருந்தால் கன்னத்தில் அரைந்து கெட் அவுட் என்று கத்தியிருப்பான். ஆனால் முத்துக்குமரனிடம் ஒரு அடங்கிய மனைவி கணவனுக்கு கட்டுப்படுவது போல் கட்டுப்பட்டான் அவன். சிறிது நேரம் நண்பனுக்கு என்ன பதில் சொல்வதென்பது தெரியாமல் திகைத்தான் அவன். கோபமாக பேச முடியவில்லை. நல்ல வேளையாக முத்துக்குமரனை முகமலர்ந்து புன்சிரிப்புடன் பேசத் தொடங்கினான். இது நாளைக்கு பார்த்து